கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நிறுத்துவதற்கு திட்டமில்லையா? ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு. அது கடைகளை ஒழித்து கட்டு, அது கடைகளை ஒழித்து கட்டு. தமிழக அரசை ஒழித்து கட்டு, தமிழக அரசை ஒழித்து கட்டு. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது? இதுவரை அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக 59 மரணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கள்ளச்சாராயங்களால். இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கோரி தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய அனைத்தையும் இழுத்து மூட வேண்டும் என்று வலியுறுத்தி திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல சிபிஐ சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீரபாண்டியன் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கத்திலேயே மது விலக்கை வெளிப்படுத்தும் விழிப்புணர்வு பாடல்கள், மதுவை குடிக்கக்கூடாது, அதை குடிச்சா என்னென்ன மாதிரியான கேடுகள் ஏற்படுகின்றன, சமூகத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பாடல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாடினார்கள். கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்தும் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்தவும் திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுகன்யா.